சொல்லிக் கொள்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார். இந்த நாள் விசேஷமான ஒரு நாளு. இந்த நேரம் விசேஷமான நேரம். ஒவ்வொருவரையும் விசேஷித்தவர்களா நினைக்கிறார். அதனால ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி வாலிப பிள்ளைகளாகி உங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் பெரியவங்க. ஆனா நீங்க தனித்தனியா இருதயத்தை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா, ஆத்தும பாரம்னு சொல்லி பாடலை கேட்டோம். இந்த பாரம் வரணும்னா லேஸ் கிடையாது. ஆவியானவர் தான் தர்ற பாரம். இது ஆத்ம பாரம். ஆவியானவரால் வருகிற பாரம். ஆத்மாவிலே நம்ம குறையில்லாம இருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பழுதற்ற ஒரு ஆண்டவரே பிள்ளையாக மாற்றுங்க. உன்னில் குறைவில்லைன்னு என்னை பற்றி நீங்க சொல்லணும் சாட்சி. நான் சாட்சி சொல்றது எனக்கு தான். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய இருதயம் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம் பகுத்தறிகிறவர். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஒரு விசை, என் சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்கப்பா, தாழ்த்துகிறேன், என்னோட பேசுங்கன்னு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்திலே பிரீதியா இருப்பதாக உமக்கே மகிமை. நீங்களே பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்துல எனக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு புதுசா கூட ஒரு ப்ரொஃபஸரவா ஸ்டெஃபி ஜாயின் பண்ணியிருக்கிறா. திசையன்மலை காலேஜ்ல ஒர்க் பண்றா. ரீசெண்டா அவளை சந்திச்சேன். என்னுடைய ஹஸ்பண்டும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனா அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்றதுக்கு கிருபை செஞ்சார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எங்களுடைய மாமியார் வீட்டு பக்கத்துல தான் இருக்குது நல்லூர் என்ற கிராமம். அதுல கர்த்தர் கிருபையா சந்திக்க வைத்தார். அவளை பற்றி அறியவும் அந்த ஆலயத்துல போய் முழங்கால் போட்டு குடும்பம் அவங்களோட சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு சொன்ன உடனே இப்பதான் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டா அவ. ப்ரொஃபஸர்ன்றனால அவங்க மூலமா இன்னைக்கு அந்த கிராமங்கள் சந்திக்கப்பட போகுது. அந்த வாலிப பிள்ளைகள் மீட்டிங்க்கு ஒரு நாள் வாரேன்னு கூட சொன்னேன். நான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்குதான் திரும்பினேன். ஆனா ரீசெண்டா பார்த்து கத்தார்ல வர்றதுனால அவங்கள சந்திக்க கர்த்தர் கிருபை தந்தார். இப்படியாக சில ஊழியங்களை நிறைவேற்றவும் கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இது நம்மளால உண்டானதே இல்லை. நம்ம இப்போ வந்திருக்கிறோம்னா யாரெல்லாம் நினைக்கிறீங்க இது நீங்களே வந்ததா? அல்லது யாரா தள்ளி வந்தீங்களா? அம்மா அப்பா போக சொன்னதுனால வந்தீங்களா? நீங்களே வந்தீங்களா? அல்லது ஏதோ சொல்றாங்க செல்வி அக்கா அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இது அநாதி தீர்மானத்துல உங்களை அழைத்திருக்கிறார். அது உண்மை. அது நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் வேத வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. எபேசியர் 1:4 போட்டிருக்கு. நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:4. அண்ணா ஆதி காலம் முதலே நம்மளை என்ன செஞ்சிட்டாராம்? தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எதுக்கு தெரிந்து கொண்டார்? நாம் புகழ்ச்சியாக வாழ்றதுக்கு, நல்ல கிரௌனா டாப்பர்னு சொல்வீங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஃபிகரா நம்ம லைஃப்ல வாழணும். அந்த கிருபையின் மகிமையில புகழ்ச்சியாக இருக்கணும். அவருடைய சித்தத்தின்படியே சுவிகார புத்திரர், அவருக்கு புத்திரராகணும். இதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே, அப்படின்னா when the world has not yet been established, வேர்ல்டே எஸ்டாப்ளிஷ் ஆகல. அந்த ஜெனிசிஸ் ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி அது உண்டாறதுக்கு முன்னாலே. அப்பனா வானத்தையும் பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னாலே நம்மள he is all in all, he is beginning and the end, ஆதியும் அந்தவுமானவர் படிக்கிறோம். அல்பா ஒமேகா, அவர் பேரே இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா எஸ்டர்டே சேம், எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். அப்பனா பாருங்களேன், எவ்வளவு அவரை சொல்லவே முடியாது. நமக்கு இன்னைக்கு கடவுள்னு அந்நிய கடவுள் நாமெல்லாம் சொல்லுது. இவங்க செல்வத்தை கொடுத்தா ஒரு கடவுள் பெயர் சொல்றாங்க, அல்லது கல்வியை கொடுத்தா ஒரு கடவுள் சொல்றாங்க, ஆஸ்தியை கொடுத்தா ஒரு கடவுள் பெயர் சொல்றாங்க, எல்லா அழகு கொடுத்தா ஒரு கடவுள் சொல்றாங்க. பல கடவுள் பெயர்கள் நாமங்கள் சொல்லுது. ஆனா ஹீஸ் ஒன், ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லுவோம்ல. எல்லா கேரக்டரும் ஒரு பொருள்ல கிடைச்சிச்சுன்னா அதை போய் வாங்குவோம் நம்ம. ஹேருக்கு ஒரு நல்ல growth ஆகுது, ஹேர் நல்லா வளரணுமா, இது ஒண்ணு போட்டா போதும், அப்படி மற்ற ஒண்ணும் கம்பைனே பண்ண வேண்டாம். அந்த ஒரு ஷாம்புலே ஹேர் க்ரோ ஆகும்னா நம்ம போய் வாங்குவோம். எல்லாமே இருக்குது. நோ நீட் டு பை அதர் திங்ஸ், அதர் ஷாம்பு வாங்க வேண்டாம். அந்த ஒன்னே போதும்னு சொன்னா இல்ல, ரொம்ப லீஸ்ட் பிரைஸா இருக்கு, ரொம்ப டிஸ்கவுண்ட்ல கொடுக்காங்கன்னா அது ஓடி போய் வாங்குவோம்.
ஏன்னா அதுல எல்லாமே அடங்கி இருக்குது. நோ நீட் டு பை அதர் ஷாம்பு ஃபார் ஹேர் growth. இதுக்கே நம்ம சொல்றோம். அல்லது கிரீம், ஃபேஸ் கிரீமுக்கு ஒண்ணு இருந்தா போதும். ஃபவுண்டேஷன் வேண்டாம், ஹேர்ல அப்படி பண்ண வேண்டாம், ஹேர் ரிமூவ் பண்ண வேண்டாம், ஃபேஸ் அழகா பளிச்சுன்னு இருக்கணும்னா இதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அப்போ அதை போய் ஓடி போய் வாங்குவோம். ஏன்னா பிகாஸ் வி வாண்ட் டு லுக் குட் பிஃபோர் அதர்ஸ். நல்லா அழகா இருக்கணும்னு நினைக்கும், நல்ல கல்வியில அழகா நல்லா ஜொலிக்கணும்னு நினைக்கும், நல்ல ஹேர் வளரணும்னு பெண்கள் நினைப்பீங்க, முகம் அழகா இருக்கணும்னு நினைப்போம். ஜிம்முக்கு போற பாய்ஸ் பாருங்க, எல்லாம் ஒண்ணே ஒண்ணுல இது எல்லாமே இருக்குன்னு சொன்னா கட்டாயம். இதை ஒண்ணு கற்றுக்கிட்டா போதும், உன் ஃபியூச்சர் நல்ல படி, நீ வேலை வாய்ப்பு இருக்குன்னா அது போய் ஓடி போய் கம்ப்யூட்டர்ல சென்டர்ல போய் கேட்போம். சோ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அப்போ ஒண்ணுலயே எல்லாம் இருக்குது. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த காரியம். ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் அழகா, புகழ்ச்சியா, கிரவுன் ஆஃப் ஆல் கிரியேஷன் சொல்றாங்க. பைபிள நீங்க அதியாகமத்துல படிச்சா எல்லா கிரியேஷனையும் பார்த்தாரு, அழகா இருக்குன்னு பார்த்தாரு, நல்லதுன்னு பார்த்தாரு. ஆனா மனுஷனை படைக்கும் போது நீங்க சங்கீதம் நீங்க எடுத்து பாத்தீங்க, 8ஆம் சங்கீதத்துல வாசித்தீங்கன்னா, மனுபுத்திரை பாருங்க, மனுபுத்திரல நீங்க கிரவுன் ஆஃப் ஆல் சிருஷ்டித்தார். அவருடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்குது. நீர் தேவதூதர்லயும் சற்றுதான் சிறியவனாக்கினீர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா he was given every authority over everything. அப்போ மேன் கிரவுன் ஆஃப் ஆல் கிரியேஷன். நீங்க இப்ப எடுத்துக்கிடுங்க சங்கீதம் 8ல, எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே முதல் ஆமா பூமி எங்க எவ்வளவு மேன்முள்ளதா இருக்கு, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக படைத்து வைத்தீர். உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களை நீர் ஸ்தாபித்த சந்திரன் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்காமன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவதூதர்ல சற்று சிறியவனாக்கினீர். எபிரேயர் 1லயும் போட்டிருக்கு, தேவதூதர்ல கொஞ்சம் தான் சிறியவன். ஆனா தேவதூதர்களுக்கு கை கொடுக்கல, இந்த மனுஷனுக்கு தான் அந்த உலகத்துல வந்தாரு. மனுஷனுக்காக தான் அந்த மிருக ஜீவனை உண்டாக்குனார். பால் வேணும்னா மாடை உண்டாக்குனார், கறி வேணும்னா ஷீப் அண்ட் கோட்டை உண்டாக்குனாரு, கீரை வேணும்னா காய்கறிகளை தந்தாரு, கனி விருட்சங்களை கொடுத்தாரு. இப்ப பாருங்க மில்லட்னு சொல்றாங்க, சிறுதானியம், எல்லா பொருட்களும் பலவிதமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அது மேன்மேடு. இப்போ காட் மேடு ஹெர்ப்ஸ்க்கு வந்துட்டோம் நம்ம, சித்தா வைத்தியம், ஆயுர்வேதான்னு. ஏன்னா பிகாஸ் அந்த ஹெர்ப்ஸ்ல தான் நிறைய மெடிசினல் இது இருக்கு. இன்னைக்கு கூட நான் படிச்சேன், பைபிள்ல போடப்பட்ட மருத்துவ பெயர்கள் என்னன்னு வாசித்தேன். எத்தனையோ மருத்துவம். நீங்க அத்திப்பழ அடைய போட்டோன்னே கேன்சர் சோமாயிடுச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படித்தானே? நல்லா எல்லாருக்குமே தெரியும், எஸ்ஐகே ராஜாவுக்கு அத்திப்பழ அடைய பற்று அதுல போடுங்க சரியாயிரும்னு. அப்போ எல்லாத்தையும் பார்த்தானா everything comes from God, everything he has. So healing power, the power of wisdom, power, divine wisdom, and the opportunity to get the job எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. Open gate is before us. அவர் தான் open gate, alpha omega, ஆதி அந்தம், பிகினிங் அண்ட் எண்ட். அப்பனா so what to do now? அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்ல காரியம் என்னன்னா, he is the one-னா நம்ம ஏன் நம்ம அவரை எடுத்துக்கொள்ள கூடாது? நான் ஓடி போய் ஒண்ணு எடுத்து வாங்கிட்டுறோம், அப்புறம் இப்போ அப்ளை பண்றோம், அடுத்த நாள் ஹேர் வந்த உடனே மற்றவங்களுக்கு சொல்றோமே. இதேதான், இந்த ஒரு காரியத்தை வச்சு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை இன்னைக்கு நான் சொல்ல வரேன். இயேசுவானவரை நம்ம ஒரு மாம்பழத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீ ருசிச்சியா ஃபர்ஸ்ட், கடைக்காரன்ட்ட கேட்பான், நீங்க வெட்டி கொடுங்கன்னு வெட்டி கொடுப்பாங்க, நான் சாப்பிட்டேன் நீங்களும் வெட்டி சாப்பிடுங்க, அப்பதான் வாங்குவாங்க கிலோ கணக்குல. அப்போ நம்ம if we have tasted the love of God na, if we have got the salvation of God na, we have to tell, automatically we can tell others about salvation. நிச்சயமா மற்றவங்களுக்கு சொல்லுவோம். we cannot shut up our mouth. நிச்சயமா சொல்லுவோம், வாயை மூட முடியாது, வாயை திறந்தே தான் இருக்கும். ஏன்னா அவருடைய நன்மையினால் நிரப்பப்பட்ட நம்ம போற இடம்லாம் இது. அந்த தாகம் பாரோன்னு பாட்டு பாடினாங்களே ஃபாதர் பெர்க்மன்ஸ், அவருக்கு மட்டுமா தாகம்? அவர் கல்யாணம் பண்ணாம ஓரெல்லாம் போயிட்டு இருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் எதையுமே நினைக்கல. he has not got any family life. So everything God, I need God only. அதுதான் நீங்க இந்த யூத்லயும் நீங்க பிஃபோர் மேரேஜ், you are in before marriage ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. so you are going to get married soon. ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்ற ஒரு காரியம், அவரை பிடிச்சிட்டீங்கன்னா, if you go, even though you get married அப்படின்னா கூட ஹஸ்பண்டுக்கு மேல ஒரு கர்த்தர் இருக்கார் நமக்கு, அவரை ஹஸ்பண்டா ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். அவரை வச்சுக்கிட்டானா ஹஸ்பண்டுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். so we can have a good life, happy life, joyful life, joyful job atmosphere கிடைக்கும். நம்முடைய ஸ்டடி சென்டர்ல நல்ல ஈஸியா லேர்ன் பண்ணுவோம். ஏன் கஷ்டப்படணும் நம்ம?
There is no problem at all. If you are in Christ, if you have accepted Christ now, நிச்சயமா உங்களுக்கு we have got the assurance. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம கத்திர பிள்ளைகளா இருந்தா எனக்கு மேல வேற யார் இருக்கா? Nobody before me. He is all in all. He is in me. அதான் டேவிட்ல நீங்க பார்க்கலாம். நீங்க 1 சாமுவேல்ல கூட நீங்க பார்க்கலாம். அவர் ராணுவங்களின் தேவனுடைய பலத்தை கொண்டு நான் வாண்ட வாரேன்ப்பா, நீ என்ன பொடியே நினைக்கிறா, நான் சின்ன பையன் தான், ஆனா எனக்கு ராணுவத்துல பலன் கிடையாது. எங்க அண்ணன்மாருக்கெல்லாம் உண்டு. பெலிஸ்தர்கள் அந்த பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கி இருக்காங்க. 40 நாள் கூக்குரலிடுறான். அவன் சத்தத்தை கேட்டு பயந்து அடங்கி நிக்கிறாங்க ராணுவ மிலிட்டரி லீடர்ஸ் எல்லாரும். ஈவன் சால் த கிங் அவன் கூட என்ன செய்றாரு, பயப்படுறாரு. ஆனா கிங் டேவிட் பிஃபோர் ஹி காட் த கிங்ஷிப், ராஜா வர்றதுக்கு முன்னால டேவிட் வாஸ் a small boy. He went to the battlefield. He fought the good fight with the spirit of God. ஆண்டவருடைய பலத்தோட போனா, ராணுவங்களின் தேவன் என் கூட இருக்காரு. அந்த சின்ன வயசுல சொரமண்டலத்தை கொண்டு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து ராஜாவாக்குனார். எல்லா சகோதர முன்னதாக கடைசி பிள்ளை அவனை, ஈசாயின் மகனாகி அவனை ஆட்டு மந்தையிலிருந்து தேர்ந்தெடுத்தார். ஏன்? பிகாஸ் he accepted Christ and he was singing songs with flute. அவன் ஹார்ப்பை வச்சு நல்ல சுரமண்டலத்தை வச்சு நல்லா வாசிச்சு பிசாச கூட துரத்துற வல்லமை பெற்றிருந்தான். அவனுக்குள்ள இருந்த வல்லமை உலகெல்லாம் பாஞ்சிச்சு. அவன் யாரும் ஜெயிக்க முடியல. பெரிய கோலியாத்து, எவ்வளவு பெரிய ஒரு ராட்சச பிறவி கூட, எத்தனை அடி முழம் உயரமா இருந்தவன் அந்த மனுஷன் முன்னால இந்த கொடிய ஒரே கூழாங்கல். யோசித்து பாருங்க, கேடயம் பட்டயத்தினால ரட்சிக்கிறவர் இல்ல. என் தேவன் பட்டயத்தை கொண்டு என்ன ரட்சிக்கிறவர், உங்களை ஒன்ன ரட்சிக்க மாட்டாரு. பட்டயம் எனக்கு தேவையில்ல. சால் கூட என்னுடைய அந்த சோடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த ட்ரெஸ் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் மேல போட்டு பார்த்தேன், நடந்து பார்த்தா முடியல. So he had got a plan. God gave him the direction what to do. ரைட் பாத்துல இப்படிதான் போகணும்னு சொல்லி ஒரு வழி காட்டினார். அந்த வழியாக போனான். என்ன சொன்னா, எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு ஒரு ஆத்தாங்கரையில போய் அழகா ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. தாவீதுதான் கோலியாத்தையே ஒரே கல்லால அடிச்சான். அந்த பாட்டை நீங்க தெரியுமான்னு தெரியல. ஒரு கல்ல 5 கல்ல ஆத்துல கூழாங்கல்ல பறக்கி, அந்த ஓடையில பறக்கி ஒரே கல்லால அடிச்சான். தாவீதுதான் கோலியாத்தையே ஒரே கல்லால் அடிச்சான். அந்த பாட்டு சின்ன பிபிஎஸ்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரே கல் 5 கல் பறக்கலாம். ஆனா 5 தோக்கல. நம்ம நிறைய கேம் விளையாடுவீங்க, 5 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. கடைசி அட்டெம்ப்ட்ல ஜெயித்திருப்பாங்க. ஒரு அட்டெம்ப்ட்ல ஜெயித்த யார் இருக்கா? கிறிஸ்துவின் பலன் இருந்தா நீ ஒரே அட்டெம்ப்ட்ல இன்டர்வியூ பாஸ் பண்ண முடியும். ஒரே ரிட்டன் டெஸ்ட், ஒரே எக்ஸாம். ஏன் ரீடெஸ்ட்? வை? நோ. God has given you the opportunity to write the first chance, win the first chance. The first attemptல நீ ஹையர் போஸ்டுக்கு போக முடியும், நீ ராஜாவாக முடியும். தேவனுடைய பலன் உனக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அந்த பலனை பெறாம வாலிய பிள்ளைங்க எங்கெங்கெல்லாம் ஜிம்முக்கு போறாங்க, அதை சாப்பிடுறாங்க, இதை சாப்பிடுறாங்க. அம்மா அப்பா கீழ்ப்படியாம அவங்க சொன்னாங்க, யூடியூப்ல அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லி வேறு பிரிச்ச வாழ்க்கை, அம்மா விட்டு செப்பரேட்டட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முன்காலத்துல யோசித்து பார்த்தா அம்மா அப்பா கூட ஜாயிண்டா இருப்போம். அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம அந்த வீட்லயே இருக்க மாட்டோம். எங்க அம்மா அப்பா இன்னைக்கு இல்ல, நோ மோர். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனா அம்மா அப்பா இல்லையே, முந்தி இருக்கும்போது பக்கத்துல போய் உட்கார்ந்துருப்பேன். அம்மா அப்பா பார்த்துட்டு இருந்தாலே அவங்க பேசாட்டாலும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகள் அம்மா அப்பா ரூம்ல இருக்கிறது இல்ல. அவங்க என்ன டிவி பார்க்க விடாம அடுத்த ரூம்ல அங்க போய் என்ன பண்றான்னு தெரியல. இந்த மாதிரி கீழ்ப்படியாத பிள்ளைகள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. நீங்க யோசித்து பாருங்க. அதுல பெற்றோர் தாய் தகப்பனை கீழ்ப்படிஞ்சா வாழ்நாள் நீடித்திருக்கும், நன்மை உண்டாயிருக்கும். ஏன் நன்மை உண்டார்ல? 2வது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நன்மை, 2வது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனால நன்மை. இது உலக தோற்றத்துக்கு முன்னதான் என்னையும் பேரிட்டு ஸ்டெஃபின்னு பேர் எடுத்திருக்காரு, ஜான்சின்னு பேர் எடுத்திருக்காரு, பியூலான்னு பேர் எடுத்திருக்காரு, எஸ்தர்னு பேர் எடுத்திருக்காரு, அலெக்ஸ்டின்னு எடுத்திருக்காரு பேரு. எந்த பேரோ, ரமேஷோ, ராமாவோ, யாரோ, ஆண்டவர் ஆன்சியோ, ஆண்டவர் ஜோபினோ, ஆண்டவர் உன்ன பெயர் சொல்லி முன்னாலே அழைச்சிருக்காரு. நீ இயேசுவை ஏற்றுக்கிண்டியா? அவர் அழைச்சவருக்கு நீ என்ன பதில் சொல்ல போறா? இவ்வளவு நாள் உன் வயசை கணக்கு போட்டு பாரு. 365 நாள் ஒரு வருஷத்துல. நீ 15 வயசு ஆயிட்டுன்னா 15 365 நாள் எத்தனை நாள் கடத்திட்டா? இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? அவர் உன்னை அழைச்சாரே முன்னாலேயே. இன்னைக்கு அழைச்ச அழைப்புக்கு நீ எஸ் சொன்னியா, நோ சொன்னியா? அம்மா அப்பா பேரை சொல்லிட்டு தப்பிட்டு இருக்கீங்களா? எனக்கு திடீர்னு கூட ஒரு கதையை வாசித்தேன்.
ஒரு பையன் கொலைகாரனா மாறி ஜெயிலுக்கு போய் அன்னைக்கு அங்க வந்து அவனுக்கு டெத் செட்டில்மெண்ட், மரண தண்டனை, சென்டென்ஸ்மெண்ட்னா மரண தண்டனை, சிறைச்சாலையில அடைச்சு அவனுக்கு மரணம் சொல்லியாச்சு ஜட்ஜ்மெண்ட்ல. அம்மாட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசுறேன், என்ன சொல்ல போறான், இப்படி தப்பா தீர்ப்பு சொல்லிட்டாங்களேன்னு அம்மா கதறாங்க. இப்படி ஒரு லாயரா, இப்படி ஒரு கோர்ட்டான்னு. இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். குற்றம் சொல்ற காலம் இல்ல. அம்மா கடைசி காலங்கள்ல இருக்கிறாங்க. அவங்கள குற்றம் சொல்லி எவ்வளவு நாள் இப்போம்மா வரப்போறீங்க? பைபிள் தான் சொல்லி ஆலோசனை நமக்கு குடுத்திருக்காரு. வேதவசனத்தினால தான் உனக்கு ரட்சிப்பு. வேதவசனத்த வாசிக்காத எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு மட்டும் வந்துட்டு போறீங்க. வெள்ளி, சனிக்கிழமை மட்டும். எத்தனை நாளாச்சு ஆண்டவரோட பேசி? பேசுற ஒண்ணே ஒண்ணு வேதம் தான். நீ பேசுற ஒரே வழி ஜெபம் தான். 2ம் நீ செய்யாம எத்தனை நாள் கடத்திட்டா? அம்மா அப்பாவ பதில் சொல்றியா? அம்மா அப்பா குறை சொல்றியா? அம்மா அப்பாவே ரிலேஷன் வேண்டான்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த குரூப்ல யாரோ ஆண்டவர் உங்களை கூட தான் பேசிட்டு இருக்காரு. அம்மா அப்பாவே வேண்டாம், உங்களை முகத்தையே பார்க்க மாட்டேன், சாகு வரைக்கும் பார்க்க மாட்டேன். சவால் விட்டீங்களா? யார் கூட உன்னுடைய சகோதர சகோதரியோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்களா? ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கியா? ஆண்டவர்ட்ட சண்டைன்னு சொல்லியிருக்கியா? அம்மா அப்பாட்ட சண்டைன்னு சொல்றியா? உன்னையே ஆராய்ஞ்சு பாரு. இன்னைக்கு நீதான் தப்பு. நீதான் ஜெபம் பண்ணல. நீதான் ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டா. எபேசியர் 1:4 நல்லா யோசிச்சுக்கோங்க. உலக தோற்றத்துக்கு முன்னா உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். வானத்தையும் பூமியும் சொல்லி வானம் தனியா, பூமி தனியா, நட்சத்திரம் தனி, இரவுக்கு சூரியன் சந்திரன் தனி, காட்டு மிருகம் நாட்டு மிருகம் தனி. யோசித்து பாருங்க. கனி விருட்சம் தனி, புல்லு எல்லா புல்லு, பூண்டு. இன்னைக்கு கார்லிக்னால எவ்வளவு வியாதி குணமாகுது. பூண்டு சாப்பிட்டானா, இஞ்சி சாப்பிட்டா, எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவர் படைப்புலதான் எல்லாம் இருக்குது. He has got every power to heal you, every power to give you, crown you with victory. But you are going astray. ஏன் போயிட்டு இருக்க ஆண்டவரை விட்டு? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால இன்னைக்கு சோர்ந்து வந்திருக்கீங்களா தம்பி, தங்கச்சி? உங்களை குறிச்சுதான் ஆண்டவர் பேசுறாரு. சோர்ந்து வந்திருக்கேன். உங்களை முன் குறிச்சிருக்காரு. ஆனா உன்ன பேரை கூட நீ இந்த பேரையா வச்சாங்க. அம்மாவை சபிக்கிறியா? அப்பாவை சபிக்கிறியா? எங்க வீட்டுல இப்படி அப்படின்னு கம்பேர் பண்றியா? அடுத்த பாவத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு இன்னைக்கு. அவங்க வீட்டுல இது இருக்கு, எங்க வீட்டுல இது இருக்கு, என்கிட்ட இது இல்லையே, எங்க அம்மா இப்படி இல்லையே, எங்க அப்பா இல்லையே. ஆண்டவர் உனக்கு இல்லையா? வேதம் உனக்கு இல்லையா? பேசுறதுக்கு ஒரு வேதம் இருக்குதே. எங்கெல்லாமோ போய் யூடியூப தேடாத, வசனத்துக்காக ஏங்கி கிடக்காத. பைபிள தரேன், பேசுவாரு. நான் இந்த இந்தியாவுக்கு போயிருக்கும்போது நிறைய இடங்களை சந்திச்சேன். நிறைய அவருடைய பிரச்சனையை நான் கேட்டேன். உங்களுக்கு கண்ணீர் விட்டேன். நிறைய பிரச்சனைகள், குடும்பம் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள். ஹஸ்பண்ட் வான்னு கூப்பிட்டா ஒய்ஃப் வர்றதில்ல, ஒய்ஃப் வான்னு கூப்பிட்டா ஹஸ்பண்ட் வர்றதில்ல. எத்தனை குடும்பங்கள்? அப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் நமக்கு வேண்டாம். நல்ல ஒரு லைஃப் வேணும் உங்களுக்கு. உலகம் தெரியாம புரியாம கல்யாணம் பண்ணப்படக்கூடாது. ஏசப்பாவோட நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கள அவங்களுடைய ஜாப்ல கிடைச்சி நல்ல ஹையர் போஸ்டுக்கு போய் அப்புறம் அவங்கள்ட்ட திருமணம் நியமிக்கப்படணும். அப்படி ஹையர் போஸ்ட்ல இருந்து கல்யாணம் பண்ணவங்க கூட, அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இந்த குரூப்ல இருந்தா கூட அவங்கள குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. நீ இன்னும் ஆண்டவரோட பேசு. நீ பேச வாயத்தர உன்கிட்ட பேசுவாரு. ஆண்டவர்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு. அக்னி அந்நிய கிரியைகள் இருந்துச்சுன்னா சபித்து அப்புறப்படுத்திட்டு இயேசுவானவருடைய ஆவியை பெற்றுக்கொள். அக்னிமயமானவர். வெளிப்படுத்தல் 1 பார்த்தா அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்றது. அவருடைய கண்கள் பார்த்தாலே நம்ம எரிஞ்சு போயிருவோம். அந்த எபிரேயர் 12 கடைசியில கூட போட்டிருக்கு, 11 கடைசியில அவர் பட்சிக்கிற அக்னி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கர்த்தர் உருக்கும் இறக்கும் மகா கிருபையும் உள்ளவர். அப்படிதான் ஒரு சைடு காயின்ல கிருபை உள்ளவர் தான். he is so kind, he is same yesterday, today and forever. பட் அதர் சைடு காயின்ல அதர் சைடு இருக்க மாதிரி அவர் வந்து கன்சியூமிங் ஃபயர். he is அக்னி ஜுவாலை. அவர் அக்னி ஜுவாலை. பார்த்தாலே அழிஞ்சிருவோம். போறதுக்கு முன்னால நீ ப்ரிப்பேர்டா போகணும். ஆயத்தம் பண்ணிட்டு எங்கெல்லாம் போறீங்க? ஆபீஸ் போறீங்க, இன்டர்வியூ போறீங்க, காலேஜ் போறீங்க, எத்தனை கலர் ட்ரெஸ், எத்தனை மேக்கப் போட போறீங்க, எத்தனை ப்ரிப்பரேஷனோட போறீங்க? ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு போகும்போது ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. உங்க முகத்தை பார்த்தா கூட நான் அழிஞ்சிருவேன். என்கிட்ட பரிசுத்தம் இல்ல, நீங்க அழிச்சு போடுற தேவன் அல்ல, கிருபை உள்ளவர். இன்னைக்கு அழிக்காம வச்சிருக்காரு. ஏன்? இன்னைக்கு நாடுகள்லாம் சண்டை, பிரச்சனை, கசப்பு, விரோதங்கள். ஏன் நாட்டை அழிக்கல? அங்குள்ள ஆத்துமாக்கள். ஆண்டவர் பாரம் உள்ளவர். இன்னைக்கு இந்த பாட்டை தான் சொல்லிச்சு. அத்தனை ஆத்துமாக்களும் சும்மா படைக்கல. எல்லாருக்கும் ஒரு பிளான். he has got plan for every soul, every human being. ஒரு மனுஷனும் கூட சும்மா படைக்கல. அவரு சும்மா வெறுமையமா இருந்தத ஒழுங்கின்மையா இருந்தத அவர் ஆவியானவர் அசைவாடி ஒழுங்காக்குனாரு. ஒழுங்கின்மையான ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒழுங்காக்கி மகிமைப்படுத்தி உன்னை சுவீகார புத்திரராகும்படி முன்குறிச்சார். ரோமர் 8 கூட நீங்க வாசிக்கலாம். என்ன வாசிச்சிருக்கோ? ரோமர் 8 எடுத்துக்கோங்க. அவர் யாரை முன்குறிச்சார்? அவங்க அழைச்சார். அவர் அழைக்கிறார். அடுத்தது
முன் குறிச்சிட்டாருமா உன் பேரெல்லாம். உன் பேர் இதுதான் சொல்லி குறிச்சிட்டா. நீ மாத்த முடியாது. பேரை மாத்தலாம்னு சொல்லி சில பிள்ளைங்க பிளான் பண்ணுது. ஹிந்து கிறிஸ்டியனா மாறலாம், கிறிஸ்டியன் ஹிந்துவா மாறலாம். And there is a way, but we cannot change his plan. பேரை மாத்தலாம், சுய ரூபத்தை மாத்தலாம். ஆண் பெண்ணா ஒரு பையன் ஆண் வேடம் உள்ளவன், ஆண் பையன் சாரி, அவன் பாய், அவன் வந்து he was converted to a human. அவன் woman ஆயிட்டான். வந்து ஒரு நாள் பிச்சை கேக்குறான் பஸ்ல. டீச்சருங்க, என் பேர் சங்கர், நான் சபீனா ஆயிட்டேன். ஐயோ வேதனைப்படுறேன். உன்னை பார்த்தா இந்த லிப்ஸ்டிக் இந்த மேக்கப்புக்கு எவ்வளவு உண்டா? நீ பிச்சை எடுத்தா நீ உன்னை பெண்ணா மாத்தணும், எனக்கு ஆசை ஆயிட்டேன். உங்க அம்மா அப்பா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல, துரத்தி அடிச்சுட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் எவ்வளவு நாள் கொடுக்கும்? உனக்கு மனசாட்சி என்ன சொல்லும்? நீ ஆண், நீ பெண்ணா மாறி வேஷம் மாறலாம். ஆனா உன்னை முன் குறித்து இருக்க பேர் சொல்லி நீ ஊரெல்லாம் மாத்தலாம், பேர் ஜாதி மாத்தலாம், மதம் மாத்தலாம். ஆனா உள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நீ மாத்த முடியாது. உன் உதயத்துல இருக்கிற அந்த ஆவியானவரை நீ மாத்த முடியாது. மண் பாண்டங்கள்ல பெற்றிருக்கிற அந்த ஆவியானவர் கனமான பாத்திரமாக நீ சொல்லிக்கணும், மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமா இருக்கணும்னு வைப்பேன், கீர்த்தியா மாற்றுவேன்னு எபேசியர் 4:5 வாஸ்தவம். இப்போ புத்திரனா, அவருடைய புத்திரனா மாறி, புத்திரியா மாறி நீ வந்து அவருடைய சொத்தை நீ சுதந்திரிக்கணும் பரலோகத்துல. அதுக்கு we are waiting for the end judgment day. அது அந்த நாள்ல நம்ம கிரவுன் பண்ண போறாரு. இந்த உலகத்துல கிரவுன் பண்ண மட்டும் இல்ல, இது வேர்ல்ட்லி பிளெஸிங். one heavenly blessing is waiting for us in heaven. அங்க வந்து நம்ம எத்தனை பேருக்கா ஜெபம் பண்ணோமோ அத்தனைக்கு அக்கௌண்ட் இஸ் தேர். how many of you are praying for others, praying at your feet in the early morning or in the daytime for others? அவங்களுடைய கண்ணீர் உங்க பாதத்துல விழுந்திருக்கா? அவங்க காதுல கேட்டுச்சா? அவங்க கூப்பிட்டா கேட்டுச்சா? பிச்சைக்காரங்களுடைய கூக்குரல். எத்தனை பிள்ளைங்க உங்கள்கிட்ட எத்தனை பிரேயர் ரெக்வெஸ்ட் சொன்னாங்க, அவங்கள பார்த்துட்டு பார்க்காம உன் பிரேயரை தான் சொல்லிட்டு இருக்கியா? நீ எத்தனை பேருக்கா நீ ஜெபம் பண்ணலாம்? அன்று ஒண்ணு குறிச்சு தரிசனம். இந்த பையனை பார்த்தோன்னே வேதனைப்பட்டேன். டீச்சர் அப்படி உனக்கு சொல்லி கொடுக்கலையேப்பா, போய் மன்னிப்பு கேளுடா. நீ ஆண் தான், நீ பெண்ணாக முடியாது, வெளியே மாத்தலாம். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒரு காக்கா வந்து புறாவை மாறணும்னு. புறாக்கு அப்பதான் புறா சாப்பாடை நான் சாப்பிட முடியும்னு புறா குரூப்போட போச்சான். தன் முழுசும் சாம்பல்ல புரண்டுட்டு போய் புறா கூட சாப்பிட ஆரம்பிச்சான். மழை பெஞ்சுச்சான், அதோடைய ரூபம் மாறிட்டு வெள்ளெல்லாம் கரைஞ்சு போச்சு மழை தண்ணியில. அப்பதான் அந்த காக்கான்னு அரைஞ்சி அதெல்லாம் துரத்தி விட்டுச்சான். எவ்வளவு நாள் நம்ம மாத்த முடியும்? போலி வாழ்க்கை எவ்வளவு நாள் மாற முடியும்? உன்னை குறிச்ச தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்குதுமா தம்பி, தங்கச்சி. இருதயத்துல ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவரே கதறு. இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இத்தனை டேஸ் ஐ ஹவ் வேஸ்டட் மை லைஃப், ஐ ஹவ் வேஸ்டட். நான் கண்ணீர் விட்டு 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 எதுக்கு கண்ணீர் விடுறதுன்னு தெரியாது. அது இல்ல இது இல்ல, கம்ப்யூட்டர்ல போன் இல்ல, அது அப்பா இல்ல, அது இல்ல இது இல்ல. ஆண்டவர் he is one, he has got everything for you. Everything is is ready for you, already prepared for you. Everything is done for you on the cross. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. ஒண்ணும் செய்யாம மிச்சம் ஒண்ணுமே இல்ல. யார்கிட்டயா விட்டுட்டு போனாரா? தன்னுடைய அம்மாட்ட விட்டுட்டு போனாரா மிச்ச பாக்கி நீங்க சுமந்துக்கிடுங்கன்னு? he has done everything for us. எபிரேயர் நீங்க 9ஆம் அதிகாரத்துல வாசித்தா அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். திரும்ப 2ஆம் தடவை வரப்போறார். பலி இனிமேல் இல்லை. அவரை தவிர குற்றமில்லா ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் இல்லாம இனிமேல் அடுத்த ரத்தம் தேவையில்லை, வரவும் போகிறது இல்லை. ஆல்ரெடி டன். ஆண்டவரை நோக்கி பாரு, ஆண்டவரே என்னுடைய ரத்தம் என்ன கழுவட்டுப்பா. இது கழுவுறதுக்கு சோப்பு வேண்டாம், சர்ஃப் வேண்டாம். ஆண்டவரே என்னுடைய ரத்தம் போதும்பா. என்ன இருதயத்துக்குள்ள இருக்க கவலை, கண்ணீர், பாரம், பாவ பிரச்சனை, யாரு கூடயே தொடர்பு வச்சிருக்கியா? அம்மா அப்பாட்ட பேச முடியாதவளுக்கு அந்த நபர் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இன்னைக்கே அதை ரூட் அவுட் பண்ணு. யூ ரூட் இட் அவுட். அப்படின்னா என்னது? பிடிங்கி எறிஞ்சிரு. throw it away in the dustbin. அந்த நபரை தூர எறிஞ்சிரு, அந்த சிந்தனை தூர எறிஞ்சிரு. சாத்தானுடைய கட்டு அது. உன்னை ஜெபிக்க விடாம, உன்னை ப்ரொசீட் பண்ண விடாம, படிக்க விடாம, உன்னுடைய வாழ்க்கை முன்னேற விடாம, ஆண்டோடைய பிளான் அழிச்சு கொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய சக்தி, அந்த பிளான் எல்லாம் இயேசுவின் நாமத்தால நீ கட்டணும். உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. நீ இயேசுடைய பிள்ளைனா you have got the power to root out every evil. உனக்கு முன்னால இருக்க அந்த நபர் தப்பான வழியில நடத்துறாங்கன்னா உடனே யூ கட் த ரிலேஷன்ஷிப்.
த்ரோ இட் அவே இந்த டஸ்ட்பின். ஆண்டவர்ட்ட போ. ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்ப்பா. உங்ககிட்ட இருந்து தான் சொத்து இருக்கு. உங்ககிட்ட தான் இருக்குது. என்னுடைய பாரம்பரிய சொத்து என்ன இனிமேல் பின்பற்றக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் அந்த பொக்கிஷம்லாம் மகிமையின் பொக்கிஷம் எனக்கு பரலோகத்துல இருக்குது. புத்திரர் ஆனால் சுதந்திரமாவே இருக்கு. அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க போறோம். நீ அழைப்ப சரி பண்ணலாம். நீ கால வேஸ்ட் பண்ணிட்டானா, அவருடைய பிளான வேஸ்ட் பண்ணிட்டானா, யூ cannot receive all the blessings in heaven one day. at the day of judgment. நிச்சயமா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவாரு. எவ்வளவு நாள் கொடுத்தேனே தம்பி, எவ்வளவு நாள் கொடுத்தேனே தங்கச்சி, எத்தனை பைபிள் சொன்னேன்னா, எத்தனை கலர் கலர் பைபிள் எழுத்துல, இங்கிலீஷ் தமிழ் பைபிள், எத்தனை டிரான்ஸ்லேஷன், எத்தனை செய்தி கேட்டியே, யூத் மீட்டிங் வந்தியே, ஏசப்பாவை ஏத்துக்கலையா நீ? நான் தான் ஆளினால். Why are you going away from me? Why are you not reading the Bible? Why are you not praying throughout the day? You are chatting with others through phone, WhatsApp எல்லாம் chatting, Instagram அது இதுன்னு போறீங்க. ஏசப்பாக்கு என்ன பேச்சு கொடுத்தீங்க? ஆண்டவர் பேசினாரா அவங்ககிட்ட? ட்ரீம்ல பேசினாரா? போட்டிருக்க யோவேல் 2:28 இருந்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு போட்டிருக்கு. தரிசனம் காண முடியும். எரேமியாவை பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல சிறு பிள்ளையா இருக்கேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைன்னு சொல்லாத, உன்னை பறக்கிறதுக்கு முன்னாலே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை தீர்க்கதரிசியா வெளிப்படும் முன்னே உன்னை கட்டளையிட்டேன். போ, பார், பிடுங்கவும் இட்டிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை தெரிந்து கொண்டேன். 1-11 வரைக்கும் பார்த்தா வாயிலே வார்த்தை வச்சுட்டாரு. போ, நீ வாயை திறந்தா நிரப்பிடுவாரு. நீ பேசுறதுக்கு ஆசைப்பட்டானா ஆசை மட்டும் இருக்கணும். போனா போகணும். அந்த காலேஜுக்கு தான் வேலை பார்க்க சம்பளம் கொஞ்சமா இருந்தா கூட, இந்த இடத்துலதான் உன்னை படிக்க வச்சிருக்காருண்ணா, இந்த வேலைதானா, டோன்ட் மர்மர். ஆண்டவர்ட்ட ஏன்னு கேட்காத, கொஸ்டின் பண்ணாத. ஆண்டவர் தான் கொண்டு போயிருக்காரு. அந்த இடத்துல நீ என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைன்னு கொஸ்டின் பண்ணு. நீ ஆண்டவர்ட்ட கொஸ்டின் பண்ணிடாத. என்னெல்லாம் பேசாதீங்கப்பா, நான் வரமாட்டேன்ப்பா, நான் ஊழியத்துக்குலாம் வரல, நான்லாம் சண்டேன்னா தூங்கணும், நான் சாப்பிடணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒரு நாள் தான் துணி துவைக்கணும், குளிக்கணும். ஆண்டவருக்கா நீ என்ன நேரத்தை கொடுத்தா? ஊழியத்துக்கு போனியா? சண்டே கிளாஸ் நடத்தினியா? எத்தனை பிள்ளைகள் காலேஜ்ல வந்தாங்க, ஸ்கூல்ல வந்தாங்க, சென்டர்ல வந்தாங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பற்றி சொன்னா? உன் சாட்சி இல்லையே. நீ சாட்சியா இருந்தா தானே சொல்ல முடியும். ஏசப்பா உனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா எப்படி நீ இயேசு செஞ்சதை சொல்ல முடியும்? அவருடைய ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நீ ரட்சிப்பு எப்படி சொல்ல முடியும்? மன்னிப்பு எப்படி சொல்ல முடியும்? இயேசு மன்னிக்கிறவன் எப்படி சொல்ல முடியும்? கவலைப்படாத, இயேசு மன்னிப்பார். நீ தப்பா உறவுல போனா கூட மன்னிப்பார். கொலைகாரனு கூட மன்னிச்சார் தாவீத. தப்பு பண்ணவன், எங்க ராஜாவாக்குனவன், கோலியாத்த கொன்னவன் தான் கடைசியா என்ன செஞ்சான்? பத்சேபால திருடின அடுத்தவனுடைய மனைவிய அங்க ஆண்டவர் உணர்த்தி வித்தாரு. சங்கீதம் 51 கதறி அழுறாரு. திரும்பவும் என்ன ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தாங்க. கிவ் மீ பேக் தி சால்வேஷன், ஜாய் ஆஃப் சால்வேஷன். ஆண்டவரே ஒன் மோர் டைம் கிவ் மீன்னு கேட்டான். ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபயரா சாம்ஸ் அவ்வளவு எழுதினாரு. 119 சங்கீதம் பாருங்க. வசனம் வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவரே என் மனமகிழ்ச்சி, இரவும் பகலும் தியானிக்கிறேன். எப்படி? ஆண்டவரோட போக முடியலம்மா. ராஜாவா இருந்தாலும் போக முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பெரிய பதவியில இருந்தாங்க, போக முடியல. இடைவிடாமல் ஆராதிச்சாங்க. தானியேல் பெரிய பிரதானி, சிங்கக்கபில போட்டால் விடுவிச்சாரு. 3 வேளை ஜெபம் பண்ணா எருசலேம் தேவாலயத்தை நோக்கி. காபிரியேல் தேவதூதன் வந்து பேசினாரு. பிரியமானவனே, உன் விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ண தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எப்படி ஜெபம் பண்ண முடியுமா? எந்த பதவியோ, பெரிய நம்ம கலெக்டர் படிச்சாலும், பெரிய வேலையில இருந்தாலும், ஒரு பிரைம் மினிஸ்டரோ, சிஎம்ஓ, ஆண்டவருக்கு மேல எந்த பதவியும் வர முடியாது. ஜெபிக்காம எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. உன்னை குறிச்சு திட்டத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உன்னை குறிச்சு என்னதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அன்று நான் என்ன படிக்கணும், நான் என்ன வேலை பார்க்கணும், நான் எந்த வேலை, எந்த காலேஜ்ல போகணும், நான் எந்த ஃப்ரெண்டோட பேசணும், கேளு. காலையிலேயே மன்னாவ கேளு. பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லி கொடுத்தாருல. மத்தேயு 5:6 எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் எங்களுக்கு பைபிளை கற்றுத்தாங்கப்பா, ஜெபம் பண்ண கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லும் போது மலை பிரசங்கத்துல சொன்னார். சின்ன பிள்ளைய நிறுத்தி சொன்னார். சின்ன பிள்ளைய மாறணும், எப்படி தர்மம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி உபாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அதுல ஒண்ணு பரமண்டலங்களில் இருக்க ஜெபத்துல அன்றைக்குள்ள மன்னாவை கேட்கணும். இன்றைக்குள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களையும் செய்யறவங்களை நான் மன்னிக்கணும். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்துல நிறைவேறது போல பூமியில நிறைவேறணும். அதுக்கு நான் வாழ்றேன்ப்பா. இன்னைக்கு காலையில இந்த ஜெபத்தை சொல்லுங்க, அர்த்தம் வழங்கி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு மேல பெரிய ஜெபம் கிடையாது. மன்னிங்கன்னு கேட்கணும். ஆண்டவர் உயர்த்தணும். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எனக்கு விரோதமாய் செய்யறவங்க குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை மன்னிங்க. ஆண்டவரே, நாங்களும் மன்னிக்கிறது போல மன்னிங்க. அவங்க மன்னிக்கணும். இன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்க. சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாம எங்களை போற வழியெல்லாம் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி
ராட்சியமும் வல்லமையும் என்றென்றைக்கு உடையவளே. எவ்வளவு மகிமையான ஜெபம் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். சின்ன பிள்ளைகள் நீங்க எவ்வளவு நாள் இங்கிலீஷ்ல படிக்கலாம், தமிழ்ல சொல்லலாம், எத்தனை மணி நேரம் சொல்லலாம். ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதுப்பா. சொல்லும் போதே எனக்கு வாசல் திறக்கட்டும். எல்லா வாசல் திறந்துருங்க. சொல்லுவீங்களா ஆண்டவர்ட்ட? மோசே பாருங்க, திக்குவாய் மந்த இருதயம். அவன் நீங்க 1, 2, 3ல பாத்தீங்கன்னா தெரியும். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அவன குறிச்ச திட்டம் ஜலத்திலே இருந்துச்சு. பெட்டிக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் பெட்டிக்குள்ள மூழ்கி போட விடல. நான் அதே நைல் நதியில போனேன். ஈஜிப்ட்ல. அதே நைல் நதிய பாத்துட்டேன். ஒரு நாள் டூர் போனோம். உடைஞ்சு போயிரும். அப்படிப்பட்ட நாணல்ல தான் பெட்டி செஞ்சு அந்த பிள்ளைய வச்சாங்க. 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்க. அதுக்கு ஜலத்துல விட்டுட்டு பால் ஊட்டி அந்த அம்மா வளர்த்தாங்க. ஏன்னா பார்வோன் கட்டளை ஆண் பிள்ளைகள எல்லாத்தையும் அழிக்கணும். இந்த மோசே அழிக்க முடிஞ்சுச்சா? இல்ல. அவருக்கு பிளான் இருந்துச்சு. நீங்க 1ஆம் அதிகாரத்த 2ஆம் அதிகாரத்த வாசித்து பாருங்க. காட் ஹஸ் காட் அ பிளான் ஃபார் மோசஸ். அவன் தான் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்துல வழி நடத்தணும். பார்வோன் கையில இருந்து விடுவிச்சு கொண்டு போய் ஆராதனை செய்யணும். வழியெல்லாம் அற்புதம் அடையாளங்கள் மூலமா பார்வோன் முன்னால கோல வச்சு அற்புதம் செய்ய வச்சாரு. அத்தனை பயங்கரமானவர் நிரூபிச்சு காட்டினாரு. வாதியினால வாதித்தார் பயங்கரமானவர்னு. அப்பதான் வெளிய விட்டான் ஆராதனை செய்யறதுக்கு. அங்க 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரே பர்வதத்துல நடந்து ஆடு மேய்ச்ச அவன அங்கேயும் கூட ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். முட்செடியில ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தேர்ந்தெடுத்த மாதிரி பிளான் வச்சிருந்தானா நிச்சயமா உனக்கு அக்னி ஜுவாலை மூலமா தேர்ந்தெடுப்பாரு. இந்த அக்னி எரியுது வெந்து போல முட்செடி. அங்கிருந்து தேவ பிரசன்னம். மோசே மோசே பேர் சொல்லி அழைக்கிறார். எப்படி தெரியும்? அந்த அக்னியில முகமே தெரியல, ஒரு பிரசன்னம். ஆண்டவர் விடுவிச்சார். அந்த தமக்கையை வச்சு வெளியே கொண்டு வந்து நாணல் புல்பெட்டியை வச்சு வெளியே எடுத்து அந்த அக்கா ஓடி போய் சொல்றா பார்வோன் குமார்த்திட்ட இதை வளர்க்கறதுக்கு ஒரு ஆளை கொண்டோட்டமான பால் ஊட்டுற தன் தாயே கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த அம்மா வளர்த்து சம்பளம் கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க எவ்வளவு அழகு உயர்வு. நாணல் பட்டியல கதறி அழுதுன ஒரு பேபிய அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறதுக்கு அருமையா ஆண்டவர் நடத்துறாரு. ஒரு திக்குவாய், ஒரு மந்த இருதயம். நீங்க நினைக்காதீங்க ஐ am unfit, I cannot do anything, I have no strength at all, I am very weak, I am very weak in studies, I am nothing, I am very poor, I cannot do any ministry. நினைக்காத. ஆண்டு ஒண்ணுதான் தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆண்டோடைய அழைப்பை உறுதிப்படுத்துக்க காலையிலே கேளு. ஆண்டவர்கிட்ட போ. வேலைக்கு போறதுக்கு முன்னால ஆண்டோடைய சத்தம் காதுல விழணும். மோசேன்னு கூப்பிட்ட மாதிரி உன் பேரை கூப்பிடணும். அக்னி ஜுவாலையாக எழும்பி வருவார். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வேல் வீட்டு அறையில எல்லாரும் 120 பேர் கூடி இருக்கும்போது எல்லா கிராமத்துல பட்டணத்தாரெல்லாம் வந்திருக்காங்க. அக்னியா நாவு வெளிப்பட்டது. எல்லாரும் பாஷை பேசுறாங்க. அக்னியா பாஷை. யாருக்கும் தெரியாது அந்த பாஷை. பரலோக பாஷை. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வழங்குது. ஏன்னா அது அடுத்தடுத்த தேசம். அவங்க பாஷையில இவங்க பேசுறாங்க, இவங்க பாஷையில அவங்க பேசுறாங்க. தேவம்மனை புகழ்றாங்க. இவங்க மதுபானத்துல நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் போகும்போது பேதுரு சொல்றாரு, இவங்க மதுபானத்துல நிறைஞ்சு பேசல, யோவேல் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரையும் அபிஷேகித்தார். அத்தனை பேரும் ஞானஸ்நானம். அடுத்தது அத்தனை பேரும் புறப்பட்டு போய் சபை பெரியது. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தா சபை, வசனம், எழுப்புதல். எங்க இருந்து எழுப்புதல் வரும்? உங்ககிட்ட இருந்து எழுப்புதல் தான் வரும். வீட்டுல வரும். சாட்சியா நிப்பீங்க. தெருலாம் போவீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது நிழல்பட்டு வியாதி குணமாகும். பேதுருவ மட்டும் இல்ல, வஸ்திரத்தை போட்ட பவுலுடைய வஸ்திரம் மட்டும்தான் சுகமாக்குச்சா? உங்களை கொண்டு எலிசாவுடைய எலும்புல ஒரு சத்தவனை போட்டு அவன் உயிர் பெற்றான். உங்களை கொண்டு ஒரு எலும்பை கொண்டு பயன்படுத்த முடியும். நீ கர்த்தருடைய பிள்ளை. நான் உன்கிட்ட இருந்து பவர் வெளியே போகும். நீ நடக்கும்போது அற்புதம், நீ பேசும்போது அற்புதம், நீ ஜெபிக்கும் போது அற்புதம். ஆண்டவர் பெரிய கிரியைகளை செய்வார். உனக்கான ஒரு காரியம் உனக்கு வச்சிருக்காரு. ஆண்டவர் திட்டவட்டமா வச்சிருக்காரு. நீ பிளான் ஆண்டவர்ட்ட போய் கேளு. ஆண்டவரே, வாட் இஸ் த பிளான் ஃபார் மீ, அபவுட் மை ஃபியூச்சர், அபவுட் மை பிரைட் குரூம், அபவுட் மை பிரைட், அபவுட் மை ஃபியூச்சர், மை பேரண்ட்ஸ், மை சிஸ்டர், மை பிரதர் ஹூ இஸ் சிக். ஆண்டவரே, சிக்கா இருக்க எங்க பிரதர், எவ்வளவு நாளா எங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிக்காங்க. எங்க அண்ணன் நிமித்தமா, என் தம்பி நிமித்தமா எத்தனை நாள் பாடுபடுறாங்க. நடக்க முடியாம இருக்காங்களா? கேன்சர்ல கஷ்டப்படுறாங்களா? கிட்னில பிரச்சனையா? அப்பா அம்மா இவ்வளவு சோர்வா? கடன் பிரச்சனை இருக்காங்களா?
வீடு பிரச்சனையில இருக்காங்களா? எவ்வளோ பிரச்சனை உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, நிறைய சொல்ல மாட்டாங்க. பேங்க்ல எல்லாம் லோன்ல எத்தனையோ பிரச்சனையில, கல்யாணம் நடத்த முடியாம பல பிரச்சனையில இருக்கலாம். எந்த உலகப்புறமான பிரச்சனையை தள்ளி விட்டுட்டு, ஆண்டவரே நான் உங்க சன்னிதானத்துல அந்த பிரசனத்தை நான் பார்க்கணும்ப்பா. அந்த இது அக்னி நயமயமான நாவலாகிய அந்த மோசையோட மட்டும் இல்ல, அந்த ஒரு அப்போஸ்தலர் 2 மட்டும் இல்ல, இன்னைக்கு உயிருள்ள தேவன் என்பதை எங்க வீட்டுக்குள்ள வந்து காண்பீங்க, எங்கிட்ட பேசுங்கப்பான்னு கேளுங்க. இருதயத்துல உத்தம இருதயத்தோடு இருந்தா ஆண்டவர் நன்மையை வழங்காதிரான்னு போட்டிருக்கு. உண்மையா தேடியவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்காரு. நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆனா ஒருத்தன் மட்டும் காலை தவறிட்டான். யார் தெரியுமா? சிம்சோன். வாசித்துட்டு இருந்தேனா, நியாயாதிபதிகள்ல போட்டிருக்கு. அந்த நியாயாதிபதிகள்ல அந்த பையன் வந்து மனோவா, மனைவி மனைவி பேர் சொல்லப்படல, மலடியா இருக்காங்க. மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் குழந்தை பிறக்குது. அந்த வசனம் வந்து 13ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 13. சிம்சோனை குறிச்சு ஆண்டவர் பயங்கர திட்டம். அவன் வந்து தலை முடியே வெட்டக்கூடாது. அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுதான் அந்த தாய் ரொம்ப நாள் பேபி இல்ல. ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொல்றாரு, கன்ஃபார்ம் பண்றாரு. நீ மட்டும் மது அருந்திராத, திராட்சரசம் குடிச்சிடாத, கேர்ஃபுல்லா வளர்க்கணும். கற்பித்தபடியெல்லாம் அந்த அம்மா கீழ்ப்படித்தாங்க. மனைவி பெயர் சொல்லப்படல. மனோவா தான் வம்சத்தான். பெலிஸ்தர் கையில அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு தான் கோத்திரத்தானாகிய மனோவா மனைவிக்கும் மனோவாவுக்கும் குழந்தை இல்ல. தேவதூதன் வந்து இப்படிலாம் நீ வளர்க்கணும், முடியெல்லாம் வெட்டக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது, நசரேயனா இருப்பான், அவன் எனக்கு பெலிஸ்தர் கையில இருந்து இஸ்ரேல் மக்களை ரட்சிப்பான், ஓமகன் தான் சொல்லி அன்று இஸ்ரவேல் கோத்திரமாகிய தான் கோத்திரத்துல இருந்து மனோவாவுடைய குமாரனை சிம்சோனை குறித்து திட்டம் இருந்தது. ஆனா அந்த சிம்சோன் என்ன செஞ்சான் தெரியுமா? அம்மா அப்பா பேச்ச கேட்கவே இல்லை. இந்த அம்மா அப்பாவும் சொன்னாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குது. அடுத்த சாப்டர்ல 14 அதிகாரம் நியாயாதிபதிகள் 14. அம்மா அப்பாவுக்கு 2 முறை ஆண்டவர் அதிசயம் என்று பெயரை சொல்லி தேவதூதனை அனுப்பி, நீ சர்வாங்க பலிய போஜன பலிய அந்த வெள்ளாட்டு கடாவை அப்படி கண்மலையில ஊத்தும் போது மகிமை அக்னியா இறங்கி வந்து அந்த வந்து இறங்கி ஆண்டவர் அந்த போஜன பலியையும் ஏற்றுக்கொண்டு புத்திரனை கொடுத்தார். அம்மாக்கு நல்லா 2 டைம் சொல்லி கொடுத்தாரு. மனோவா இல்லாத நேரத்துல 2 தடவை. ஆனா மனோவா வந்து அந்த மகிமையை பார்த்தான். அம்மா அப்பாவும் அருமையா பார்த்த உடனே குழந்தையும் கொடுத்தாரு கர்ப்பவதியாகி. அடுத்த சாப்டர்லயே அவன் அம்மா அப்பா பேச்சு கேட்காம தான் இஷ்டம் போல கல்யாணம் பண்ணான். பேசிக்கிட்ட போறான். காசான்ற ஊர்ல உங்க ஒரு வேசி தெளிலாள் வேசி இன்னொரு கண் கண்ட காட்சியில நடக்கான். வலிவனே உன் கண்ணின் காட்சியில் நட, ஆனா நியாயத்திற்கு நாள் ஒண்ணு உண்டு, எல்லாம் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார்னு பிரசங்கி 12:1 போட்டு இவன் அப்படியே தன் வாழ்க்கையை அழித்து போட்டான். நாட்களே அழித்து போட்டான். அவனுக்குள்ள பலம் யாருக்கும் கொடுக்கப்படாத, வாலிபர்களுக்கே இல்லாத ஒரு பலம் தலை முடியில இருந்துச்சு. அந்த தெலீலாள் மடியில படுத்து அலட்டி அலட்டி அவனுக்குள்ள காரியத்தை வெளியே கொண்டு வந்துட்டான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நான் நல்ல அகல் நாள் கயிறெல்லாம் வச்சு கட்டி எல்லா கயிறையும் இத்து போற மாதிரி பெரிய பலசாலி. ஆனா எங்க இருந்து வந்துச்சுன்னா என் முடியிலதான் இருக்கு, வெட்டிருங்கன்னு வெட்டிட்டான். உடனே பயங்கரமா எல்லா பெலிஸ்தர்களும் இவன் ரட்சிக்கிறதுக்கு பதிலா பெலிஸ்தர் இவனை மேற்கொண்டு விட்டாங்க. அவனை குறிச்ச தரிசனம் எவ்வளவு இருந்து பலன். அவன் அறிவாள் எல்லாம் தம் பந்தத்தை கட்டி பெலிஸ்தரை அழிக்கிறதுக்கு அவ்வளவு பண்ணான். இந்த மாதிரி எல்லாம் அழிக்க பலன் கொண்டவன். ஆனா கடைசியில் அவன் தெளிலால் மடியில தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி ஒரு வேசியினால தன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். கண்ணு புடுங்கப்பட்டவனாக, வெண்கல விலங்கிடப்பட்டவனாக மாவரைச்சிட்டு இருக்கான். எப்படி யோசித்து பாருங்க, கண்ணீர் வருது. அந்த சிம்சோனை குறிச்சு சாம்சன் பேர் நிறைய வைக்காங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு தன் ஆத்மாவை மட்டும்தான் ரட்சித்தான். இஸ்ரேல் மக்களை ரட்சிக்கல. பெலிஸ்தரை பெலிஸ்தர் கையில அவங்க அடிமைப்பட்டு கிடந்த பெலிஸ்தருக்கு அவங்க முறிந்தோடு பண்ணல. இப்ப இஸ்ரவேலையும் ரட்சிக்க முடியாத பலன் இல்லாதவனா போயிட்டான். காரணம் என்னன்னா, அம்மா அப்பா கீழ்ப்படியாதனால. நீ அங்க போகாதடா, அங்க போய் கல்யாணம் பண்ணாத, நம்ம சகோதர குடும்பத்திலேயே பிள்ளை எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அவன் கீழ்ப்படியாம அங்கங்க சுத்தி வேசிட்டு போய் சரியா திருமணமும் நடந்த மாதிரி போடல. அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு விசை எனக்கு ரட்சியம்னு கேட்டான். அப்போ அவன் உயிரோடு இருந்த நாள்ல அவனால கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம். அவன் சாகும்போது அந்த நிலையை அப்படி விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த ஒண்ணு அழிந்து போன ஒரு நிலை. அவனும் அழிக்கப்பட்டான்.
யோசித்து பாருங்க, அவனுடைய சிம்சோனுடைய வாழ்க்கை பயங்கர ட்ராஜடி. 13 சாப்டர்ல இருந்து 16க்குள்ள முடிஞ்சு போச்சு அவனுடைய லைஃப். எவ்வளவு குளோரியஸ் ஆண்டவருக்கா வாழ்ந்திருக்கலாம். நம்மளும் ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கைய நான் வீணடிக்க மாட்டேன்ப்பா. உங்களுக்காக நான் வாழணும்னு நான் அர்ப்பணிச்சிருக்கேன்ப்பா. ஆனா எனக்கு சில காரியங்கள் எனக்கு ஜெபம் பண்ண முடியல. டிசைட் பண்ண முடியல என்னால. என் சொந்த பலன் எனக்கு இல்ல. ஆவியானவருடைய பலன கேளு. என்னால டிசைட் பண்ண முடியலன்னா உனக்கு பலன் இல்ல. உனக்கு ஞானம் இல்ல. அவர்ட்ட போய் கேளு. எனக்கு என்ன கேரியர் இருக்கணும்? என்னுடைய ஜாப் எப்படி இருக்கணும்? என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க அம்மாவுக்கு கூட நான் சொல்ற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல. அம்மா, அப்பாவுக்கு சொல்ற அளவுக்கு கூட உனக்கு புத்தி குடுப்பாரு. அந்த வீட்ல ஒரு பெரிய ஒரு சாட்சியா, உன் நிமித்தமா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன்னுடைய சந்ததி ரட்சிக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுவார். சந்தானத்தின் மேல கிருபை பெருகும். புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைப்பார். மகிமையாக புகழ்ச்சியாக அந்த வசனம் நிறைவேறும். உன்னை அழைத்தார், தெரிந்து கொண்டார். பேர் சொல்லி அழைத்தார், தெரிந்து கொண்டார். அவன் உன்னை குறிச்சு ஒரு தரிசனம். நீ தாவீத போல மாற போறியா? சிம்சோனை போல பிறக்க போறியா? மோசே போல ஆண்டவருக்காக எழும்ப போறியா? அந்த 3 வரையும் கண்முள்ள நிறுத்துவோம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? கண்ணை மூடி தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னோட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. நான் இவ்வளவு நாள் உங்களுடைய பிளான் அறியாம ஓடிட்டேன். கொஞ்சம் கூட நான் ஜெபிக்க நேரம் கொடுக்கல. கொஞ்சம் கூட பைபிள் வாசித்த அந்த கேரக்டர் ஸ்டடி நான் பண்ணல. இவ்வளவு நாளும் சிம்சோனை பற்றி, தாவீதை பற்றி. ஆண்டவரே, கடைசி கால அடையாளங்கள், அற்புதங்கள் என் மூலமா கூட நடத்துவீர்ன்றதை நான் அறியாம ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்காம தாவீது போல நான் மாறாம என்னை அல்ல தட்டிட்டு நாட்களை கடத்திட்டேன். இவ்வளவு நாளும் கடத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுப்பியா? ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவர்ட்ட பேசு. ஆண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைச்சிங்க. எங்க வீட்டுல இந்த இடத்துலதான் பறக்கணும், இப்படிதான் பெயருடையவளா, இந்த காலேஜ்ல தான் படிக்கணும், உன்னை குறிச்சு திட்ட வச்சிருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் இதெல்லாம் ஏன் ஏன் ஏன்னு முறுமுறுத்துக்கிட்டே இருந்துட்டா. ஏன் ஏன்னு இந்த மார்க்ஸ்க்காக முறுமுறுத்தா, இந்த காலேஜுக்காக முறுமுறுத்தா, எங்க அம்மா அப்பாக்காக முறுமுறுத்தா. ஆண்டவர் பிளான் வச்சு இந்த குடும்பத்துலதான் பறக்க வச்சு இந்த பேரோட தான் உன்னை வச்சிருக்காரு. இந்த கோர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கவே இல்லை. நீதான் ஆண்டவரை டவுட் பண்ணிட்டா. அதனாலதான் உனக்கு வீட்டுல பிரச்சனைகள். உனக்கு சமாதானம் இல்லாம துக்கத்தோட நீ காலேஜ் போயிட்டு இருக்கா. கேரியர் எல்லாம் முடிக்காம இருக்கிறா. பாஸ் பண்ண முடியாம இருக்கிறா. வேலையில அமர்த்தப்படாம நாட்கள் கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவரே, என் ஃபியூச்சர் ஆசீர்வதிக்க பண்ணோம். நானும் உங்களுக்காக நிறைய பேருக்கு இப்படி நல்லவர்ன்றதை நான் பெற்று நான் என் சாட்சியை சொல்லணும். நிறைய பேரை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். என்னை காலேஜே அசைக்கணும். என்னை மாற்றுங்கப்பா. ஒரு தாவீதை போல மாற்றுங்க. வேத வசனத்தினால் நிரம்பி நான் உங்களுக்கு சொல்லணும். வேத வசனத்தை நேசிக்கணும். ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு மோசஸ போல நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை பிரித்து எடுத்துருங்க உலகத்தை விட்டு. பார்வோன் இடத்துல இருந்து அங்க குமாரத்தி இடத்துல வசிக்கிறத விட்டுட்டு வனாந்திரத்துல போய் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி கடைசியில் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டார் மோசே. ஆனா இவ்வளவு கஷ்டங்கள். ஆனா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. வனாந்திரத்துல கூட மன்னாவினால் போஷித்தார். கானானுக்கு கொண்டு போனார். இஸ்ரேல் மக்களை நடத்துறக்குமா மோசையாக ஒரு லீடர்ஷிப் எடுத்து நடத்துறான். ஒன்னையும் கொண்டு காலேஜ் நடத்துற அளவுக்கு, உன் வீட்டை நடத்துற அளவுக்கு, பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துற அளவுக்கு உனக்கு பலனை கொடுக்க போறாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது உன்னை நிரப்புறாரு. ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னோட பேசியிருக்கீங்கப்பா, பேசியிருக்கீங்க. அக்னி மூலமா அந்த மனோவாட்ட பேசுனீங்க. மனோவா ஒய்ஃப்ட்ட பேசுனீங்க. ஆண்டவரே, அதே போல மோசஸோட பேசுனீங்க. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அக்னிமயமான நாவுகள் கடந்து வந்து போல இந்த நிமிஷத்துல அக்னியை நான் பார்க்கணும்ப்பா. என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. விட்டு கொடுக்கிறேன். வாயை திறந்து கேளு. ஆண்டவரே, என்னை நிரப்புங்க. எனக்கு வழி சொல்லித்தாங்க. அக்னியின் மூலமா அந்த மோசஸோட பேசி நீ இஸ்ரவேல் மக்களை நடத்தணும். பாரு, உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நடத்துறாரு. எரேமியாவை சிறு பிள்ளைன்னு சொல்லாத, திக்குவாயின்னு சொல்லாத, நீ மந்த இருதயம் சொல்லாத. ஆண்டவர் ஒண்ணு குறிச்சு தரிசனம் வச்சிருக்கிறார். சிம்சோனை போல பாவத்துல விழுந்துராதே. ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. உடைய தரிசனத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன குறிச்சு தரிசனத்தை சொல்லுங்க. பேசுங்க. வேதத்து மூலமா பேசுங்க. ஜெபத்து மூலமா பேசுங்க. நான் உம்மோடு பேசணும். நீங்க எங்களோட பேசணும். அந்த ரிலேஷன்ஷிப் நான் முறிச்சிட்டேன். இவ்வளவு நாள் அப்படியே நடக்காம போயிட்டேப்பா. கீழ்ப்படியில காதுடன் இருந்தும் கேட்காதவளா இருந்துட்டேன். வேத வசனத்தை கையில வச்சு வாசிக்காதவளா இருந்துட்டேன். இஷ்டம் இல்லாம இருந்துட்டேன்.
பழைய தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்போட போயிட்டேன். நான் போற வழி சரியில்லைன்னு நல்லா தெரியுது. என்ன மன்னிச்சிருங்க. இப்பொழுது உங்க ரிலேஷன்ஷிப்ப நாடி வந்திருக்கேன். ஜெபத்த கேளுங்கன்னு கேளு. வாய் திறந்து கேளு. ஏசப்பா எங்களோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நன்றி சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் இடத்துல வருவான்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளையோட ஜெபத்த கேளுங்க. கண்ணீரை பாருங்கப்பா. எங்க பிள்ளையோட கண்ணீர், இருதயத்தோட ஏக்கங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திகைத்து சொல்யூஷன் இல்லாம காணப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளை வாலிப வயதுல பிள்ளைகள் கொஞ்ச நேரம் சிந்திக்கத்தக்கதான் நேரத்தை கொடுத்தீங்க. வேதவசனம் கத்து சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி வசனத்தை கொண்டு பேசுனீங்கப்பா. அந்த நேரத்துல வேத வசனத்தை வாசிக்காத பிள்ளைகளுக்கு அதுல ஒரு ஆசையை கொடுங்கப்பா. ஜெபம் பண்ண ஆசை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆசையை கொடுங்கப்பா. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவை நேசிக்காத அந்த ரிலேஷன்ஷிப்பை ஓடி ஆலோசனையை தள்ளிவிட்ட இந்த பிள்ளைகளை மீண்டும் அம்மா அப்பாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வாங்க. சகோதர சகோதரிகளோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வாங்க. ஜெபம் பண்ணாத பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைங்க. குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கட்டும். பிரேயர் செல் ஆரம்பிக்கட்டும். அந்த எழுப்புதல் தீ இந்த பிள்ளைகள் மூலமாக பற்றி எறியட்டும். மகிமையை பார்க்கட்டும். அந்த மோசே அந்த முச்செடியில மகிமை பார்த்து வழியை தெரிந்து கொண்டு மோசே லீடர்ஷிப் எடுத்து நடத்தின போல பிள்ளைகளை உயர்த்தி லீடர்ஸா உயர்த்துங்க. அவுட்ஸ்டாண்டிங் பிகர்ஸா மாத்துங்கப்பா. இந்த நாளிலே ஒரு பெரிய அக்னி விழுந்து இந்த பிள்ளைகளை தொட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாதா ரீகா ரபோதரா கரிபோ கரா ரவாக்கரோ ரீகபோ சராகரபா அராபரி கரபோதரை கரபோ கராபரா அரி கரபோதரை கரா கரபோதரா அரி கபோதரா கபோ கரா கரிபரா சபா கரபோதரா அரி கரபோ. நாங்க ஏதோ பேசவில்லை. நீங்க பேசுனதை நாங்க பேசணும். நீங்க சொன்னதை சொல்லிட்டோம். பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளில இருந்து விசுவாசிக்கிறாங்கப்பா. உண்மை நம்புறாங்க. உங்க கையை பிடிக்க கேட்கிறாங்க. கெஞ்சி நிக்கிறாங்க. ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. வேத வாசிப்பேன் ஒப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பிள்ளையோட ஜெபத்தையும் பொருத்தனையும் நிறைவேற்றுங்க. இந்த நாளிலும் ஒரு திருப்புமுனையாக மாறட்டும். ஜெபம் ஜெபம் வேத வாசிப்பேன் ஓடட்டும். ஆலயத்துக்கு போட்டும். பெற்றோரை நேசிக்கட்டும். கீழ்ப்படியட்டும். உங்களுடைய உறவை கொஞ்சம் கூட வெறுத்து விடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பிள்ளைகள் மேல ஊற்றுங்க. அப்படியே நீ செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். மக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.